கவனிச்சுக்கிறாங்க. டீச்சர்ஸு ஆயா எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸுங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. நன்றி. கூட்டு குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரே சன்னு. நான் வந்து ஒரு 3 பேரோட கூட பிறந்தவங்க இருக்காங்க. எங்களுக்கு ஒரே டாக்டர். அதனால வந்து அது எங்கள் கிராமம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். அது வந்து அதனால் எனக்கு கூட்டு குடும்பம்ன்றது பற்றி அவ்வளோவா நல்லது. அது பிள்ளைங்களுக்கு பாசம் எல்லாம் நல்லா வரும். பேரண்ட்ஸு பார்த்துக்குவாங்க. இப்போ எங்களுக்கு டாக்டர் ஒர்க் பண்ணதுன்னா கிராண்ட் மதர்ஸு அவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. இன்னொன்று இந்த ஒரு குழந்தைங்களா இருக்கிறது வந்து போதும், வளர்க்க முடியல அப்படி கஷ்டம் அப்போ நினைக்கிறாங்க. எனக்கு டாக்டர் ஒன்று தான். இப்போ அவளுக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு பையன் இப்போதைக்கு இருக்கான். ஆனால் வந்து அது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு குழந்தைங்களா இருக்கிறதுக்கு. 2-3 பசங்கன்னா அவங்க ஒன்றை பார்த்து ஒன்றை வளர்றது, சாப்பிட்றது, வைக்கிறது எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒன்றுங்கும் போது இங்கே சொல்லுவாங்க ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க, அது அடமெண்ட்டாக வருவாங்க அப்படின்ட்டு. எங்கள் பேரன் எல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரே குழந்தை இப்போதைக்கு இருக்கான், ஒரு பையனாக இருக்கான். அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் அவனுக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து வளர்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒன்று இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ண வேண்டியது. இருந்தாலும் கொஞ்சம் அதுகளுக்கு வந்து விளையாடுறது, அவங்க கூட பண்ண பாசம் வர்றது, விட்டு கொடுத்து போகிறது எல்லாமே வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட அபிப்பிராயம், என்னோட இதில் சொல்கிறேன் நான். இப்போ எல்லாருக்கும் தேங்க்ஸ். டீச்சர்ஸுக்கு நல்லா பார்த்துக்கிறீங்க. ஆயாவெல்லாம் அங்கே பேரனே வந்து வீட்டில் சொல்லுவோம் எல்லாம். அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகவே நான் பேசணும்னு வந்து தேங்க்ஸ்.